வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 72794875. சேலத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்ற மேடைக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திறந்தவழி காரில் பிரதமர் மோடி பவனி வந்தார். அப்போது பாஜக தொண்டர்கள் பிரதமர் மீது மலர் தூவி வரவேற்றனர். தொண்டர்களின் வரவேற்பை இரு கரம் கூப்பி ஏற்றுக்கொண்ட அவர் கட்சியினரை பார்த்து கைகளை அசைத்தார். பின்னர் மேடைக்கு வந்த பிரதமர் மோடியை கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்று பொன்னாடை போர்த்தினர். கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பிரதமர் மோடி கைகுலுக்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி பாரத அன்னை வாழ்க என்று தமிழில் கூறி உரையாற்றத் தொடங்கினார். பாரத் மாதா கே, பாரத் அன்னை வாழ்க. தமிழகத்தில் தனக்கும் பாஜகவுக்கும் மக்களின் ஆதரவு அதிகரித்துக் கொண்டே வருவதாக பெருமிதத்துடன் கூறிய பிரதமர் தமிழகத்தில் தனக்கு கிடைக்கும் ஆதரவை பார்த்து திமுகவுக்கு தூக்கம் தொலைந்து விட்டதாக தெரிவித்தார். बीजेपी और मोदी को, एनडीए और मोदी को ये जो जन समर्थन मिल रहा है, ये जो आशीर्वाद मिल रहे हैं, इसने डीएम की सरकार की नींद उड़ा दी है, नींद उड़ा दी है. பாமக இணைந்த பிறகு தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி வலுப்பெற்றுள்ளதாக தெரிவித்த பிரதமர் மோடி பாஜக நிர்வாகி ஆடிட்டர் ரமேஷ் கொலை குறித்து பேசிய போது கண் கலங்கினார். उन्होंने बहुत सारे स्कूल भी शुरू करवाए थे. आज सेलम आया हूं तो स्वाभाविक रूप से ऑडिटर रमेश की याद आना भी बहुत स्वाभाविक है. இந்து மத நம்பிக்கையை அழிப்பதே இந்தியா கூட்டணியின் நோக்கம் என்பது தெரிந்துவிட்டதாக கூறிய பிரதமர் இந்து மதத்தின் சக்தியை அழிக்கப் போவதாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேசி வருவதாக ராகுல் காந்தியை மறைமுகமாக சாடினார். इंडी अलायंस वाले लोग बार बार जानबूझकर हिंदू धर्म का अपमान करते हैं. இந்து மதத்தை வேண்டுமென்றே இந்தியா கூட்டணியினர் அவமதித்து வருவதாக குற்றம் சாட்டிய பிரதமர் இந்து மதத்தை தவிர வேறு எந்த மதத்தையும் இந்தியா கூட்டணியினர் அவமதித்ததில்லை என்று கூறினார். हिंदू धर्म के खिलाफ इनका हर बयान बहुत सोचा समझा हुआ होता है. आप देखिए, और किसी धर्म का अपमान डीएमके कांग्रेस का इंडी अलायंस कभी नहीं करता. திமுகவும் காங்கிரசும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என கூறிய பிரதமர் மோடி வாரிசு குடும்ப அரசியல் இவைதான் திமுக காங்கிரசின் தாரக மந்திரம் என்று விமர்சித்தார். மேலும் திமுக காங்கிரஸ் என்றால் குடும்ப ஆட்சி ஊழல் என்றும் திமுக குடும்பத்தின் 5வது தலைமுறை அதிகாரத்தை கைப்பற்ற துடித்துக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி சாடினார். लेकिन तमिलनाडु में डीएमके का अपना अलग ही 5G चल रहा है. डीएमके का 5G यानी एक ही फैमिली की 5th जनरेशन का तमिलनाडु पर कब्जा. தமிழகத்தில் பாஜகவிற்கு கிடைக்கும் ஆதரவை பார்த்து திமுகவின் தூக்கம் தொலைந்துவிட்டது என பேசியிருக்கும் பிரதமர் மோடிக்கு திமுக பொருளாளர் TR பாலு பதிலடி கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பிரதமர் மோடிக்குத்தான் தூக்கம் தொலைந்துவிட்டது என்றும் அதனால்தான் அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வந்து புலம்பிவிட்டு போவதாகவும் விமர்சித்திருக்கிறார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 72794875. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.